நம்மை ஆத்துமாவை காப்பாற்றி நம்ம விடுவிக்கும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட பார்க்கும் பொழுது சங்கீதம் 25 20வது வசனம், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன். இங்க பாருங்க, அழகான வார்த்தை இல்ல இது. என் ஆத்துமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆத்துமா யார் கையில் இருக்கணும்? ஆண்டவருடைய கையில் இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு ஏதோ நம்ம சாத்தானுடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்து இன்னைக்கு சாத்தானுக்கு அடிமையாக விடுகிறோம். அப்போ சத்துருவானவன் நம்மள என்ன பண்ணுவான்? அவன் பிடிச்சு ஆத்துமாவை தான் என்ன பண்ணுவான்? அவன் பிடிக்க பிரயாசப்படுவான். ஏன்னா அந்த ஆத்துமா வந்து கர்த்தருக்குரியது. அந்த கர்த்தருக்குரிய ஆத்துமாவை நம்ம என்ன பண்றோம்? எங்கேயோ நம்ம அனுப்புவோம். நம்ம என்ன பண்றோம்? அதுக்காக பிசாசு கையில நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்மளை விடுவிக்க இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, அலைக்கழித்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையில தான் எங்க அழகா சொல்றத பார்க்க முடியும். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், அது மாத்திரமில்லை நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பப்படும் பொழுது அவர் நம்ம விடுவிக்கிறது மாத்திரமில்லை, மனுஷங்க மத்தியில, மற்ற உலகத்தின் மத்தியில, சத்துரு மத்தியில நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அந்த ஆத்துமாவையும் காப்பாற்றி நம்மளை விடுவித்து, அது மாத்திரமில்லை நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் செய்வார். அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன்ல, கர்த்தர் நிச்சயமா பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தை வசனம் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யட்டும். ஆமென்.